ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைதே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது எஸ்ராவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுகிறது நிமித்தமாக மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். அன்பானவர்களே, 70 வருஷம் சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலிருந்து 70 வருஷமா தேவாலயத்தை பார்க்கல. திரும்பி வந்த போது ஆலயம் எரிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. இப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு சிறுமைப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த ஜனம் திரும்பி வந்துச்சு. அவங்கெல்லாம் அந்த அஸ்திபாரம் போடும்போது இந்த பாடல் அவங்க பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த வார்த்தையை மாறி மாறி பாடிக்கொண்டே அவர்கள் அஸ்திபாரம் போட்டுக்கொண்டே பாடி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்களாம். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் ஆலயமா இருக்கட்டும், நம்முடைய வீடா இருக்கட்டும், அவருடைய கிருபைகளை பாடி இஸ்ரவேலுக்கு அல்லது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நீங்க மாறி மாறி அவருடைய கிருபையை பாட தொடங்கும் பொழுது, கம்பீரமாய் பாடும் பொழுது, மகிழ்ச்சியாய் பாடும் பொழுது, மெய்யாகவே இடிக்கப்பட்டவைகள், அழிந்தவைகள், சாம்பலாக்கப்பட்டவைகள் அதே இடத்துல நின்று கொண்டு அவருடைய கிருபை நீங்கள் புகழ்ந்து பாடும் பொழுது, ஒன்றுமில்லாத நிலைமையில் அவருடைய கிருபை நம்மை உயர்த்தி அந்த இடத்துல கட்டுகிற பணியை தொடங்குறதற்கு, அஸ்திபாரம் போடுகிறதற்கு கிருபை உதவி செய்தது போல தேவன் உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ, எரிக்கப்பட்டதோ அதை மீண்டும் எழுப்புகிறதற்கு நீங்கள் அவருடைய கிருபையை புகழ்ந்து பாடி அஸ்திபாரங்களை போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையற்று. ஆமாண்டவரே, சத்ரு அவ்வப்பொழுது எங்களுக்கு விரோதமாய், எங்கள் ஆலயங்களுக்கு விரோதமாய் வந்து எரிக்கையில், அப்பா சாம்பலை மட்டும் மீதி விடுறாங்க. உங்களை மறந்து ஜனங்க சிறைப்பிடிக்கப்பட்டு திரும்பி வரும்பொழுது அந்த இடங்களை கண்டு அழுகிறார்கள். அந்த நிலையிலும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று அவர்கள் புகழ்ந்து பாடின பொழுது மாறி மாறி பாடினார்களே, ஆர்ப்பரித்தார்களே. அஸ்திபாரங்களை போடும்போது ஏதோ நாங்களும் உங்க கிருபையை பாடி அஸ்திபாரம் போடும்படியா உங்க ஆலயத்திற்கு எங்க கைகளையும் பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அப்படி பாட முன்வர, உன் ராஜ்யத்தை கட்ட முன்வர, உன் ஆலயத்தை கட்ட முன்வர அவர்களுக்கு ஒரு ஆண்டவரை உதவும் கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்கும், கமெண்ட்ஸை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த காரியங்களை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அது எங்களை உற்சாகப்படுத்தும் இன்னும் இந்த ஊழியத்தை செய்ய. God bless you. Amen.